வணக்கம் டாக்டர் பிரகாஷ் ஐயப்பன். வணக்கம். நான் கிளாசிக் வேலூர் யூடியூப் சேனலுக்காக உங்களை பேட்டி எடுக்க வந்துள்ளேன். டாக்டர், நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், நான் டாக்டர் பிரகாஷ் ஐயப்பன், எலும்பு சிகிச்சை நிபுணர். கிளாசிக் வேலூர் யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வேலூர்ல பிரபல டாக்டரான நீங்கள் ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபாடு வந்தது? எங்கள் தாத்தா வந்து திரு சேமு கோபால் அவர்கள் 1960 அவர் வந்து சமூக செயலில் ஈடுபட்டிருக்காரு. அது இல்லாமல் வந்து நம்ம கற்ப விநாயகர் கோயிலில் வந்து அப்பயே வந்து கட்டியிருக்காரு. அது இல்லாமல் வந்து நம்ம ஆக்கவில்லை தோன்றம் மூலிமா வந்து சொசைட்டி மூலிமா வந்து உயிரிழங்கள், அப்புறம் வந்து மைனர் பள்ளி, அப்புறம் வந்து லேடிஸ் ஹாஸ்டல், நம்மளாம் ஒரு நிறைய சேவை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி நம்ம வேலை படிக்கிற விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் நிறைய கலந்துப்பார். அதுலேருந்து அவரை பார்த்து எனக்கு வந்து அந்த ஆன்மீகத்திலையும் அந்த பொதுலையும் எனக்கு வந்து அந்த ஈடுபாடு உள்ளது. ஓகே, வெரி குட். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆன்மீகம் ஓகே, மற்றபடி நீங்க இந்த பொது சேவை மற்ற எல்லா விஷயத்துக்கும் கலந்துக்கிறீங்களா? அதுலயும் இதே மாதிரி ஈடுபாடு எப்படி வந்தது? வேலூர்ல எந்த ஃபங்க்ஷன்னாலும் நீங்க போறீங்க? ஆமாம், நிறைய போறேன். அது வந்து மக்களுக்கு அந்த சேவை செய்யும் போது அது கொஞ்சம் ஆசையாக கூப்பிடுறாங்க. அது அப்படியே எனக்கு அதுவும் வந்து அது பிளஸ் எனக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் அப்படியே கலந்தது, அப்படியே வந்தது. ஓகே. ரஜினி ரசிகர் கேள்விப்பட்டது உண்மைதானா? ஆமாம், ரஜினி ரசிகர் உண்மைதான். சின்ன வயசுல ரஜினி ரசிகர். அவன் படம் வந்து ஃபர்ஸ்ட் நாளே பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். அது வந்து அவருடைய ஸ்டைலு, இந்த ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அவர் மீட் பண்ணிக்கிறீங்களா? மீட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் வந்து அவர் அந்த ஒன்றும் நெருங்கிய இதில் இல்லை, ஒன்றும் பண்ணல. ஓஹோ. சில போட்டோஸ் பார்த்தேன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் கூட எல்லாம் நான் வாட்ஸ்அப்லாம் பார்த்தேன். அந்த கட்சியில் ஏதாவது? அதாவது கட்சி அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இது அவர் பேர் கோயில் அவன் சித்தப்பா இருக்காரு. அவர் வந்து எங்களோட வந்து ஃபேமிலி நண்பர். அதை என் தாத்தா மூலியமா நெருங்கிய நண்பர்னால வந்து அதுதான் பழக்கம். மற்றபடி அதை வந்து அவர் நண்பர் தான், மற்றபடி கட்சி அரசியல் கிடையாது. ஓகே. நீங்க சிறைத்துறையிலயும் டாக்டர் பணிபுரிஞ்சீங்க. சிறைத்துறையில ஏதாவது ஸ்பெஷலான அனுபவம் ஏதாவது இருக்கா? நான் அது வந்து சிறைத்துறையும் உங்களுக்கு தெரியும், 1500 கைதிகள் இருப்பாங்க. அது ஃபுல்லா ஒரு நெகட்டிவ் உள்ள இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, அதை பாசிட்டிவ் வந்து அவங்ககிட்ட கற்றுக்கணும். எப்படி அதை சமாளிக்கணும் திறமை. அதாவது ஒருத்தர் ஒரு மனநிலையில் இருப்பாங்க, அவங்க வந்து டிஃப்ரெண்டாக பேசுறது, நம்ம எப்படி அவங்களை டேக்கிள் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்தது. அந்த மாதிரி நான் நிறைய சேவத்தில் கற்றுக்கினேன். ஒரு தைரியம் வந்தது. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷயம் கற்றுக்கிறேன். ஆனால் உள்ள போன நெகட்டிவ், அதில் வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். சிறைனா துறப்பாடி சிறைனா ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், வந்து ரவுடிங்க, கொலகாரங்க, ஆயுள் கைதிகள்லாம் மீட் பண்ணிருப்பீங்க. அவங்க கூட நெருக்கமா பழகும்போது ஏதாவது அனுபவம் எப்படின்னு கேட்க? அனுபவங்களா? நெருக்கம் பண்ணா அவங்க பேசுவாங்க. அவங்க தேவையானது வந்து இந்த மாதிரி மருத்துவத்துறையாக கேட்பாங்க, அந்த மெடிசன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கிற அந்த நம்ம சிறைத்துறையில் உள்ள ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அது வந்து மெடிசன்ஸ் கொடுப்போம். அது மெடிசன் கொடுத்தா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அது பிறகு நம்ம வந்து போயிட்டு அவங்க கூட கொஞ்சம் பேசணும், இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க, உடம்பு பார்த்துங்க, அது நல்ல விசாரிச்சுன்னா அவங்க வந்து நல்லா கொஞ்சம் சாப்பிட்டாயிடுவாங்க. ஜிஹெச்ல தலைமை மருத்துவராக இருந்தீங்களா? அந்த அனுபவம்? ஆமா, பெண்லாண்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொரோனா தொடர்பு அதிகாரி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்தேன். அப்புறம் வந்து காசநோய் துணை இயக்குனர் இருந்தேன். 2019 இருந்து ஒரு 3 வருஷம் துணை இயக்குனர் பொறுப்புல இருந்தேன் காசநோய். அப்போ நிறைய முகாம்கள்லாம் பண்ணியிருக்கேன். காசநோய் பற்றி நிறைய வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய இந்த பள்ளிகள், இந்த பப்ளிக் பிளேசஸ், இந்த மாதிரி அப்போ வந்து ஒருங்கிணைந்த மாவட்டம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், நம்ம 3 டிஸ்ட்ரிக்ட்ல நான் போயிட்டு இந்த டிபி காசநோய் பற்றி அது வந்து நிறைய நான் வந்து ப்ரொபகண்டா பண்ணியிருக்கோம். அதனுடைய ஒரு விழிப்புணர்வு நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதாவது 2019, 2021. அப்புறம் அந்த கொரோனா வந்து அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்டோம்னா இப்போ பரம்பரை நான் கலந்துப்பேன். 99% போயிடுவேன். அப்படி தான் வந்து ஒர்க் இல்லைன்னா 1% மட்டும் போக முடியும். அதெல்லாம் நல்லா இதெல்லாம் பார்த்தேன் பேப்பர்ல. இது விளையாட்டு இதெல்லாம் போயிட்டு பரிசு கொடுக்குறீங்களா? விளையாட்டுல ஏதாவது ஆர்வமா? ஆமா, விளையாட்டு ஆர்வம்னா நான் வந்து சின்ன வயசுல நிறைய கிரிக்கெட் அந்த மாதிரி விளையாடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலூர் வந்து மக்கள் வந்து இளைஞர் வந்து அந்த விளையாட்டை பற்றி நல்லா அந்த கபடி, ஹாக்கி, அப்புறம் அந்த கராத்தே நடத்துறாங்க. அதில் நம்ம வந்து சிலம்பாட்டம், இந்த மாதிரி சிலம்பாட்டம் ஃபங்க்ஷன் போய் கலந்துருக்கேன். அப்போ வந்து நம்ம வேலூர் மக்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு வரணும்னு ஆசை. எந்தெந்த விளையாட்டு போய் பரிசு கொடுத்துக்கிறீங்க? நான் கராத்தே, கபடி, சிலம்பாட்டம், அப்புறம் வந்து ஒரு செஸ் போட்டி, இந்த வெங்கடாஜ் ஸ்கூல்ல செஸ் போட்டி, அப்போ அதுவும் போயிருக்கேன். இந்த மாதிரி கலந்துருக்கேன். ஆர்த்தோல ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். எலும்பு விஷயமா பொதுமக்களுக்கு டாக்டர் என்ற முறையில் என்ன ஒரு அறிவுரை கூற விரும்புறீங்க? எனக்கு கூட முட்டி வலி இருக்குது.
அந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்டதை நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? இப்போ பொதுவாக 60 வயசு மேலே தான் வந்து எலும்பு தேய்மானம், இந்த முதுவலி, இந்த கால் வலி, இந்த குதிகால் வலிலாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 மேலே ஸ்டார்ட் ஆயிடுது. பொதுவாக வந்து மகளிர் லேடிஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அது வந்து ஒரு தகுந்த உடற்பயிற்சி இருக்கணும். அதே மாதிரி அந்த உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அந்த உடல் பருமனை குறைக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய முட்டியெலும்பு, முதுகெலும்பு அதெல்லாம் காப்பாற்றலாம். நம்ம வந்து அதே மாதிரி ஒரு சன்லைட்ல டெய்லி வந்து உட்காருறது, காலையில் வந்து உடனே ஒரு இந்த மார்னிங் சன்லைட் சொல்லணும்னா கால்சியம் சத்து, விட்டமின் டி சுரக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். டெய்லி வாக்கிங் போகிறது, இந்த யோகா தெரப்பி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எலும்பு நல்லா ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். எக்ஸசைஸ் தான் மெயின். ஆப்டோ தான் எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ணாவே நல்லா ஒரு பாதி வந்து மாற்று மருந்துல சரி பண்ணிடலாம், ஆப்டோவில் மாட்டோம். டாக்டர், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் முன்னேறத்துக்கு என்ன ஒரு ஆலோசனை சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேறினீங்க? அதை வச்சு இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடீஸ் மெயினாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்டடீஸ் முடிச்சுன்னா வந்து அந்த கிடைக்கிற ஜாபை கரெக்டாக நம்ம டைமிங் மெயின்டைன் பண்ணணும். மெயினாக தான் டைமிங்கு. அந்த ஒரு ஜாப் வந்து இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். எந்த ஜாபாக சரி இன்வால்மெண்ட்டை செஞ்சுட்டு அதை வந்து அப்போ கரெக்டாக மேலும் அப்படியே வந்து டெவலப் பண்ணியே போயினே இருக்கணும். அந்த ஒரு இது வரணும், கான்ஃபிடென்ட் வரணும். அதான் என்னுடைய முதல்ல டைமிங் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு மார்னிங் ஒரு 9:30 ஒர்க்கு, 9 o'clock அந்த டைமிங் இருக்கணும். அதே முடியும் போது அந்த டைமிங் வரணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வந்து ஜாபில் வந்து சக்ஸஸ் ஆகும். என்னுடைய இது தினசரி உங்களுடைய வாழ்க்கை காலையிலேருந்து நைட்டு இருக்கலாம் எப்படி இவ்வளோ டாக்டராக இங்கே கிளினிக் வச்சுருக்கிறீங்க, சிறைத்துறையில் இருக்கிறீங்க, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, விழாக்களுக்கு போகிறீங்க, எப்படி டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க? அது மற்றவங்களுக்கு அது யூஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம் கரெக்ட். இல்லை இப்போ கிளினிக் பேஷன் வருவாங்க உட்காந்து, சார் இந்த மாதிரி வந்து ஏமா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் நான் சொல்லுவேன். இப்போ லேடிஸும் சரி ஜென்ஸ் சரி மாதிரி அவங்க சொன்னாங்க, சார் இல்லை சார் எனக்கு டைம் இல்லை அப்புறங்க ஒரு 8 மணி நேரம் 24 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறீங்க. அது போக என்ன வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 16 மணி நேரம் இருக்குது. சரி, அந்த 16 மணி நேரம் ஃபுல்லாக அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. அதானே அந்த வந்து நம்மளுக்கு டைம் ஒதுக்கிட்டோம். காலையில் ஒரு 6 மணிக்கு வந்துக்கிறீங்க, 5:30 வந்துக்கிறீங்க, மார்னிங் ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு யோகா, ஒரு நல்ல ஒரு மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ், வாக்கிங்கு இதெல்லாம் போயிட்டு அப்புறம் நல்லா குளிச்சுட்டு அப்புறம் வந்து உங்கள் ஒர்க்கை பண்ணிவிட்டு சப்போஸ் காலையில் முடியாது ஈவினிங் பண்ணலாம் எக்ஸசைஸ். மார்னிங்ன்றது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் டைம் இது. ஈவினிங் பண்ணலாம். அது நம்ம வந்து டைம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சில பேர் சார் இதெல்லாம் முடியல சார் அப்படின்னா முடியதெல்லாம் முடியாது தான். சரி, நீங்கள் என்ன வாக்கிங் பண்ணுறீங்களா? வாக்கிங் போகிறேன், யோகா போகிறேன். அதெல்லாம் அந்த யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், ப்ரீத்திங் இது பிராணாயாமா அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். சித்திரங்களும் நிறைய கும்பிடுவேன். இந்த டாக்டர் துறையில் அட்வான்ஸாக நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா டெய்லி வந்து புதுசாக மருந்து வருது எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், உங்களை நீங்கள் எப்படி புதுப்பிச்சுக்கிறீங்க? இது வந்து இப்போது நம்ம மொத்தத்தில் வந்து மெயின் அப்டேட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். லேட்டஸ்ட்டாக என்னென்ன வருது, இப்போ ரோபாட்டிக் சர்ஜரி இது அது மாதிரி இது. நம்ம வந்து எல்லா கான்ஃபரன்ஸ் தவறாக அட்டன் பண்ணோம். கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறேன், அதுவும் அட்டன் பண்ணிட்டு இப்போ நீக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அந்த ஷோல்டர்னு ஒரு விஷயம் இருக்கும், அந்த முதுக்குன்னு விஷயம் இருக்கும். அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் அப்டேட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம மெயின் அது ஓகே அதை நம்ம அப்டேட் பண்ணோம். பட் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். மெயின் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு பேஷண்ட் ரீச் ஆகணும். பேஷண்ட் பேர் சொல்லலாம், சார் நம்ம டாக்டர் போனாங்க இந்த மாதிரி முட்டிவலி வந்தேன், நல்லா பண்ணாருங்க, நல்லா முட்டிவலி, அதுதான் நம்ம ரீச். அது பண்ணால் எனக்கு வந்து அதுதான் என்னுடைய சாட்டிஸ்ஃபைட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேஷண்ட் பேர் சொல்லணும் இந்த மாதிரி நான் போனாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, எனக்கு அது மாதிரி சொன்னால் தான் நம்மளுக்கு ஒரு இதாக நம்ம ரீச் ஆன மாதிரி. ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஒரு விநாயகர் கோயில் மெயின்டைன் பண்ணுறீங்க. வேறு எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க? புகழ்பெற்ற கோயிலுக்கு ஏதாவது போயிருக்கிறீங்க? திருச்செந்தூர், மதுரை, அந்த மாதிரி நிறைய சமயம் மாதிரி கோயில் போனோம். அது இல்லாமல் வந்து இந்த 18 சித்தர்களில் வந்து ஒரு 7-8 சித்தர் பார்த்துட்டேன். 18 சித்தர்கள் வந்து முக்கியமான சித்தர் கோயில் இருக்குங்க. அதில் வந்து 7-8 சித்தர் கோயில் பார்த்துட்டேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. இளைஞர்கள் இப்போ அந்த நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, எக்ஸசைஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபோனை நோண்டிங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன? அதுதான் மெயினுங்க. இப்போ வந்து டிவி பார்க்குறாங்க, ஃபோனை நோண்டுறாங்க, தவிர உடல் உழைப்பே இல்லை. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 80sலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் கிரிக்கெட் விளாடுவோம். ரோட்டில் கிரிக்கெட் விளாடுவோம். இப்போ பசங்க வந்து ரோட்டில் கிரிக்கெட் ஆடுறதே கிடையாது. இப்போ ஸ்ட்ரெஸ் ஒர்க்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஸ்கூல் போயிட்டு நேரம் வந்து பார்த்துக்கிறாங்க, செல் நோண்டிக்கிறாங்க, ஃபோனு தான். அது அப்புறம் படிக்கிறாங்க, திருப்பி காலையிலேருந்து ஸ்கூல் போயிடறாங்க. அது வந்து ஒரு தவறான கான்செப்ட். செல்லை முதல்ல கட் பண்ணணும். இப்போ செல்லு பார்த்தீங்கன்னா நிறைய ரேஸ் வருது, நிறைய பிரெயின் அஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. அதில் வந்து ஒரே ஒரு சோம்பேறி ஆகிடுது, லெத்தேஜ் ஆகிடுது, ஒரே இதில் உட்காந்து பத்துன்னு. அப்போ அந்த இதுவெல்லாம் போயிடுச்சு, அந்த ஒரு ஒர்க் எக்ஸசைஸ்லாம் போயிடுச்சு. ஈவினிங் ஆனால் நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours விளையாடுவோம் நாங்கள் இந்த டைமில். இப்போலாம் பார்த்தா பசங்க விளையாட மாட்டோம், நேரம் பேக்கை தூக்கிட்டு போட்டு
செல்லை பார்த்து பார்த்துக்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அது வந்து எல்லா ஃபாதர் மதரும் பசங்க சொல்லணும். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஓப்பன் ஏரில் வந்து வீட்டு மேலேயே வந்து என்ன பண்ணுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லணும். கிளாசிக் வேலூர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கடைசியாக வேலூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா அது சொல்லுங்கள். வேலூர் மக்கள் வந்து என்னென்னா, வேலூர் மக்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு ஹெல்த்து வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம வந்து சின்ன ஏதாவது ஒரு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னாச்சு, ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு எக்ஸ்ரே, இல்லை ஒரு ஸ்கேன் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ ஒரு எக்ஸசைஸோ இல்லை மாத்திரை மருந்தோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது வருமுன் காப்பம்ன்றது என்னுடைய இது. நம்ம என்ன எதுவும் இல்லாமல் சார் சப்போஸ் இது வருது, மாறான கேஸ் மாதிரி இது, அது சோடா குடிக்கிறது, அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறது, டாக்டர்கிட்ட போகிறது, அது டாக்டர்கிட்ட வந்து போகாமல் இருக்குது, வீட்டு வைத்தியம் செய்ய அவங்களே மெடிக்கல் ஷாப்லாம் மாற்றுவாங்க. ஆமாம், அது பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன இதுன்னு பார்த்துட்டு நம்ம பிபியா லைட்டாக பிபி தான், பிபி செக் பண்ணிட்டு சுகர்னா ஒரு 3 months ஒன்ஸ் சுகர் செக் பண்ணோம், பிபின்னு ஒரு மந்த்லி வந்து பார்த்துட்டு மற்றபடி கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்த்தோம்னா செக் பண்ணிடணும். உடம்பை செக் பண்ணிட்டு உடம்பு ஆரோக்கியம் போது நம்ம மற்ற வேலையை செய்ய முடியும். இது நம்ம வந்து உடம்புக்குன்னா காசு இவ்வளோ செலவு அதெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு டெய்லி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த யோகா இது எக்ஸசைஸ் பண்ணிட்டுனா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும், பட் ஹாப்பியாக இருக்கணும். இதுதான் என்னுடைய விஷயம். எந்த வித கவலை டென்ஷன் இல்லாமல் இது ஏற்றிக்கூடாது. அதாவது ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வந்து மனசை போட்டு குழப்பக்கூடாதுன்னா அவன் இப்படி சொல்லிட்டாங்களே அந்த விஷயம்லாம் வந்து ஒரு மூலத்தை யோசி நடக்கக்கூடாது. அது வந்து என்னென்னா, தோல்வி அடைஞ்சு தான் வெற்றி அடைகிறாங்க, வெற்றி அடைஞ்சு தோல்வி அடைகிறாங்க. அது எல்லாமே வந்து சகஜம்தான். அது வந்து வெற்றி தோல்வின்றது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிலாசபர் இருக்கார், அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு போன வருஷம் அவருக்கு ஒரு ஆர்டிகல் படித்தேன், ஒரு அவார்டு போன வருஷம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் அவருக்கு அவார்டு இல்லை. அவர் என்ன சொல்கிறார், இது மாதிரி அவார்டு கொடுத்தாங்க எப்படிங்கன்னா, அது உங்களுடைய பார்வைக்கு அது அவார்டு, அது வந்து ஜெயிச்சிட்டேன், இந்த வருஷம் நான் தோக்கலை, நான் அதை ஃபீலே பண்ணல, எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான், என் பார்வைக்கு அது ஈக்குவல் தான், நீ தான் அந்த தோல்வி வெற்றி நீ தான் உருவாக்குறீங்க, நான் வந்து அவார்டு வாங்கிட்டேன், இதுதான் வாங்கல திரும்ப வாங்குவேன். அந்த மனசு உடையக்கூடாது, எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இதான் வந்து பண்ணால் நம்ம லைஃப் வந்து நல்லா சேஞ்சஸ் இருக்கும். அது சின்ன விஷயம் டென்ஷன் ஆகக்கூடாது, தேவையில்ல சிந்தனைகள்லாம் போட்டு குழப்பக்கூடாது. இதுதான் மக்களுக்கு ஒரு நல்ல ரீச். டாக்டர், உங்களது ரோல் மாடலாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ரோல் மாடல்னா அதை மந்திரத்தில் எங்கள் தாத்தா அவர்கள், திரு கோபால் அவர்கள். அவர் வந்து சேவைக்கார குடும்பம், அந்த குடும்பம் மதியம் அந்த சமூக சேவை செய்கிறனால அவர் ஒரு மெயின் ரோல் மாடல் வச்சுருக்கேன். அது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் யூனிவர்சிட்டியில் கண்ட்ராக்டர் ஆகி எந்த இது இல்லாமல் ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து கண்டக்டராக இருந்து படிப்படியாக டெவலப் ஆகி நீங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபேமஸாக இருக்கிற நீங்கள் அவரை பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன். டாக்டர், கோயிலுக்கெல்லாம் நிறைய போய்க்கிறீங்கன்னு சொன்னீங்க, சித்தர்கள் கூட ஒரு ஈடுபாடுன்னு சொன்னீங்க. சித்தர்களை பற்றியும் கொஞ்சம் அதனுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள் நேயர்களுக்கு. ஆமாம், நான் ஆக்சுவலாக நான் நிறைய கோயில் போயிருக்கேன், அதில் நான் செய்யணும்னு சொன்னேன். இந்த சித்தர்கள் வந்து நம்ம சார் அவர் ஜெயலலிதா சார் இருக்கார், அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி கோண சித்தர் இருக்கார், பொன்னூதியூர்னு ஒரு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மாடல் பொன்னூதியூர்னு, நீ போங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாரு. அப்படியே ஒரு படிப்படி அங்கே போனேன். அதே மாதிரி நம்ம பழனிமலை வந்து போகர் சித்தர் இருக்கார், நான் அங்கே போயிருக்கேன். அப்புறம் மதுரை வந்து சுந்தரானந்த சித்தர் இருக்கார், அங்கேயும் போயிருக்கேன். அப்புறம் கனகம்பட்டி சித்தர், அதாவது பழனி விட்டு திண்டுக்கல் ரோடு கனகம்பட்டி சித்தர் போயிருக்கேன். அதுமாதிரி படிப்படிப்படியே அப்படியே வளர்ந்தது. அந்த சமாதிலாம் போயிட்டு ஜீவ சமாதி நாங்க நல்ல ஒரு வைப்ரேஷன். அவங்க வந்து கனகம்பட்டி சித்தர் போகும்போது அந்த கால் நல்ல வைப்ரேஷன் அப்படியே நல்ல இதான எனக்கு ஃபீல் ஆனது. அதே மாதிரி அந்த கொகோவில் உதற போன நம்ம இது இந்த மேலே வந்து கோங்கண சித்தர் கோகோவில் போயிட்டு அவர் வந்து தியானம் பண்ணும்போது அந்த கோகை இருந்தது மேலே, அதாவது ஒரு 1 hour மேலே போனோம், பொன்னூதியூர் மலைன்னு சொல்லிட்டு பொன்னூதியூர் மலைட்டு மேலே போனோம். அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் போனோம். அங்கே வந்து உள்ளே போனால் அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. அப்படி படிப்படி அப்படியே வந்து அடுத்தடுத்து நான் போவேன். அப்படியே என்ன சொல்லியே இருப்பாங்க சித்தர் வந்து அவங்க மனசு வச்சா நம்ம போக முடியாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுவீங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கேட்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர் நான் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இது போங்க சித்தர் போங்க. லேட்டஸ்ட்டாக வந்து ஒருத்தர் வந்து லேட்டஸ்ட்டாக போனால் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோரக சித்தர் இருக்கார், அவரும் இப்போ பாருங்கள் நாகப்பட்டினத்தில். அந்த மாதிரி ஒரு அப்படியே வந்து படிப்படி அப்படியே வந்து போயினே இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மாதிரி சித்தர்கள் சமாதி போயிட்டு ஜீவ சமாதி அது மாதிரி ஒரு லிங்க் வச்சுன்னா யாராவது சொல்லியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இது கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். வேலூரில் கூட நீங்கள்
வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அது என்ன ஃபங்க்ஷன்? அதை வந்து ஆடி மாதம் வந்து விநாயகருக்கு கற்ப விநாயகருக்கு வந்து லட்சுமி விழா நடத்துவோம். ஓஹோ. அது வந்து ஒரு 2 நாள் ஃபங்க்ஷனு. அது வந்து பாட்டு கச்சேரி நடத்துறது, அப்புறம் இது வந்து 1008 சங்க வச்சு அபிஷேகம் பண்ணுறது, அது அப்பா பண்ணுறாரு. அது கூட நான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுறோம், நல்லா பண்ணுறோம். ஒரு ராமலிங்க வள்ளலார் ராமலிங்கம் பக்தர் பண்ணுறோம். அது எங்கள் தாத்தா வந்து ஃபாலோவர். அதே மாதிரி வந்து நானும் வந்து வள்ளலார் வந்து வடலூரில் வந்து வள்ளலார் கோயில் வளர் போயிருக்கேன். அந்த கோயில் போயிருக்கேன். அங்கே வந்து ஒரு பிடிச்ச விஷயம்னா அங்கே வந்து ஜீவ கார்டன்வாங்க. அதாவது சாப்பாடு எப்போ பார்த்தா சாப்பாடு போடுவாங்க. காலையிலேருந்து மதியம் நைட்டு வந்து சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க. ஜீவ கார்டன் வந்து பசித்தவருக்கு உணவளி, அதுதான் வந்து மெயின். அது 2வது வழக்கு வந்து ஜோதி எரிஞ்சினே இருக்கும் வள்ளலார் மாதிரி. அது நான் அந்த கோயில் நான் நிறைய போயிருக்கேன். இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து நான் போனால் ஒரு பாசிட்டிவ் ஒரு இது நம்மளுக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும். நல்ல விஷயம்தான். சந்தோஷம். ஆன்மீகத்தில் இவ்வளோ ஈடுபாடுன்றது பெரிய விஷயம். அது ஒரு சித்தர்கிட்ட ஒரு சமாதிக்கெலாம் போகிறது அது ஒரு புண்ணியம். அது புண்ணியம். அதுக்கு நம்ம வந்து கும்பிட அது தியானம் பண்ண அவங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு அந்த இது ஒரு ஆறா ஒரு கிடைக்கும். ஒலின்னுவாங்க. அந்த வேவ் லென்த் நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும். சில விஷயம்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு நம்மளும் பண்ண அப்படியே நம்ம வந்து டெவலப் ஆகினே போயினே இருக்கணும். ஓகே, சந்தோஷம். நீங்கள் மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது அந்த அனுபவங்கள், அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இன்னும் அந்த நட்பு தொடருதா, இல்லை ப்ரொஃபஸருங்க கூட நட்பு இருக்குதா, அந்த தொடர்பு இப்போல்லாம் நிறையா நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது உங்கள்? கண்டிப்பாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் கிருஷ்ணா ஸ்கூல் படித்தேன். +2 இருக்கும். அது ஒரு குரூப் இருக்குது. நான் காலேஜ் வந்து MBBS படித்தேன். எங்கள் அது குரூப் இருக்குது. எங்கே படித்தேன்? MBBS ஸ்காலர் தேவராஜஸ் மெடிக்கல் காலேஜ் அங்கே படித்தேன். அப்புறம் ஆர்த்தோ வந்து SRMC ராமச்சந்திரனில் படித்தேன். அது குரூப் இருக்குது. இன்னும் எங்களுக்குன்னு நாங்கள் வந்து ஒரு 6 பேர் ஆர்த்தோ இது MBBS படித்தோம். அவங்க வந்து 6 பேர் எங்களுக்கு தனி குரூப் வச்சுருக்கோம். அவங்க வந்து ஒருத்தர் வந்து ஆர்ட் டாக்டராக இருக்கார், திருநெல்வேலியில் ஃபேமஸ் ஆர்ட் டாக்டராக இருக்கார். இன்னொருத்தர் பீடியாட்ரிக்ஸ் இருக்கார் சென்னையில். இன்னொருத்தர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கார். இன்னொருத்தர் ஆர்த்தோ டாக்டர். இன்னொருத்தர் ஜென்ரல் சர்ஜரி. எல்லாமே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸருங்க? ப்ரொஃபஸர் வந்து எனக்கு வந்து வழிகாட்டினா 2 பேர் சொல்லலாம். இப்போ ப்ரொஃபஸர் விஜயராகவன் சார் இருக்கார், இப்போ சென்னையில் இருக்கார். அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் எஸ் ரமேஷ் பாபன் சார் 2 பேரும். அவங்க வந்து அப்புறம் கிளாஸ் ஆடும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். காலையில் ஒரு 7:30 மணிக்கு கிளாஸ் எடுத்தாங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு ஈவினிங் 3 மணி எடுப்பாங்க கிளாஸ். பேஷண்ட்ஸை பெட்டில் போட்டு ப்ராக்டிக்கல் ஆர்த்தோ கேஸு வச்சு காலையிலேருந்து 7:30 ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதுவும் சண்டே நம்ம நம்ப மாட்டேங்க. சண்டே வந்து யாரும் எட்டி டைமும் அந்த வீடு விட்டு வரமாட்டாங்க. நான் படிக்கும்போது பிஜி படிக்கும்போது சார் எடுப்பார். போட்டு கட்டில் போட்டு உட்காந்து நின்று எடுப்போம். மேக்ஸிமம் 3:30 4:30 ஆகும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கிளாஸ். ப்ரொஃபஸர் SRBன்னு ரமேஷ் சார்னாங்க. அவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப முன்னாடி அவர் தான் போனார். அவரும் கிளாஸ் எடுப்பார். அவர் சொல்லுவார், கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் எடுக்கிறேன், அது இல்லாமல் நானே எனக்கும் அப்டேட் பண்ணிக்கிறேன், எனக்கும் நிறைய கற்றுக்குறேன். அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஒரு எனர்ஜி இருக்கணும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறது. ஃபுல்லாக ஒரே நாள் வந்து கற்றுக் கொடுத்து அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். அவ்வளோ சீரெலாம் வந்து போட்ட மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு தானாக ஒரு கிளாஸ் எடுக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ கிளியராக எடுப்பாங்க. அது வந்து ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். உங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி அருமையாக பேட்டி கொடுத்தீர்கள். ஏற்கனவே விஐபியாக தான் இருக்கிறீங்க, இன்னும் பிரபலமாக வேண்டும். உங்களது சேவை, ஆன்மீகம், சமூக சேவை எல்லாத்தையும் தொடர வேண்டும் என்று எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கிளாசிக் வேலூர் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை பேட்டி எடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.